விளாத்திக்குளம் அருகே எம்ஜிஆர் நகரில் வீடுகளுக்குள் வெள்ளமானது புகுந்திருக்கிறது. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சரவணகுமார், இந்த கனமழையால பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, விவரங்கள்? அதாவது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் பார்த்தோம்னா கழிவுநீர் கலை முறையாக அமைக்கப்படாத காரணமா பேராட்சிக்குட்பட்ட பல வார்டு பகுதியில் மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீர் தெருக்களில் தேங்கக்கூடிய அவலநிலாம் இருந்துக்குது. அதில் குறிப்பாக தற்போது விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்துக்கு பின்புற அமைந்துள்ள இந்த எம்ஜிஆர் நகர் மொத்தமாகவே கழிவுநீர் மூழ்கடிக்கப்படவில்லை என்று தான் சொல்லணும். இதனால் அப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்குள்ளும் கழிவுநீர் பூந்துள்ளதால் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு முழு காரணமாகவே பார்த்தோன்னா பேராட்சி மீது தான் புகார் கூறப்படுது. இந்த நகரை ஒட்டி செல்லக்கூடிய இந்த கழிவுநீர் ஓடையின் அருகில் தடுப்பு சுவர் கட்டாதன் காரணமாக தான் இப்போ இந்த எம்ஜிஆர் நகர் குடியிருப்பில் கழிவுநீர் சூழ்ந்து காணப்படுது. இதனால உடனடியாக இந்த கழிவுநீரை அகற்றி இதுக்கு நிரந்தர தீர்வா அந்த கழிவுநீர் ஓடையை ஒட்டி ஒரு தடுப்பு சுவர் அமைத்து கொடுக்கணுங்கிறது தான் இந்த பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விளாத்திக்குளம் பேராட்சியோட மொத்தமாகவே இது பல வார்டில் கழிவுநீர் கால்வாய் முறையாக பராமரிக்காததுனால பல வீடுகளில் கழிவுநீர் பூந்து அந்த மக்கள் மிகவும் அசாதாரண சுகாதார சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.